குலதெய்வம் என்பது நாம புதுசா தேர்வு பண்ணி வழிபடுற தெய்வம் இல்ல. அது நம்ம முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக நம்பி வழிபட்டு வந்த தெய்வம். அந்த தெய்வம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு சக்தியாக கருதப்படுகிறது. நம்ம முன்னோர்கள் அந்த தெய்வத்தை நம்பி வாழ்ந்ததால அந்த ஆசீர்வாதம் நம்ம சந்ததியிலும் தொடரும் என்று நம்பப்படுகிறது. அதனால தான் எவ்வளவு பெரிய தெய்வங்களை நாம வழிபட்டாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இது ஒரு மரபு மட்டுமில்ல, நம்ம குடும்பத்தின் ஆன்மீக அடையாளம் என்பதால் அதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் உள்ளது. குலதெய்வ அருள் நம்ம வீட்டிலேயே இருக்கிறதா என்பதை நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் சில மாற்றங்கள் மற்றும் அனுபவங்கள் மூலம் நாம் அதை உணரலாம். உதாரணமாக, வீட்டில் அடிக்கடி சண்டைகள் நடந்த இடத்தில் திடீரென அமைதி உருவாக ஆரம்பித்தால் அது ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த வேலைகள் தானாக சரியாக ஆரம்பித்தால் அல்லது எதுவும் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தால் அது குலதெய்வ அருள் இருக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். சில நேரங்களில் மனசுக்கு ஒரு காரணமில்லாத அமைதி கிடைக்கும். வீட்டுக்குள் ஒரு நல்ல சக்தி இருக்கிறது மாதிரி உணர்வு வரும். சிலருக்கு கனவில் கோயில், தீபம் அல்லது தெய்வம் போன்ற காட்சிகள் திரும்ப திரும்ப வருவது கூட ஒரு சின்னமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இவையெல்லாம் நேரடி ஆதாரம் இல்லாதாலும் அனுபவ ரீதியாக மக்கள் உணர்ந்த விஷயங்களாக இருக்கின்றன. குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறது என்று நம்பப்படும் போது வாழ்க்கையில் சில முக்கியமான நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து வெளியே வர ஒரு வழி கிடைக்கும். பல தடைகள் இருந்தாலும் அது மெதுவாக குறைந்து விஷயங்கள் சரியாக போக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த மன அழுத்தம் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். முன்பு அடிக்கடி சண்டை போட்டவர்கள் கூட சமாதானமாக இருக்க ஆரம்பிப்பார்கள். உடல் நலம் மற்றும் மனநிலையும் மேம்படும். சில சமயம் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை, பணம், வளர்ச்சி போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் வரும். இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் குலதெய்வ அருள் இருக்கிறது என்று நம்ப வைக்கும் முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. குலதெய்வ அருள் நம்ம வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் அதற்கான சில வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலில் குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபட வேண்டும். வருடத்திற்கு குறைந்தது ஒரு முறை குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் முக்கியம். அந்த வழிபாட்டின் போது சுத்தமாகவும் பக்தியுடனும் இருக்க வேண்டும். வீட்டிலேயே தினமும் தீபம் ஏற்றும் போது குலதெய்வத்தையும் நினைத்து வேண்டிக் கொள்வது நல்லது. இது பெரிய சடங்கு இல்லை என்றாலும் நம்பிக்கையுடன் செய்யப்படும் இந்த சிறிய செயல்களே பெரிய பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. அதேபோல் முன்னோர்களை மறக்காமல் அவர்களுக்கான கடமைகளை செய்வதும் குலதெய்வ அருளை அதிகரிக்கும் ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. நாம் வாழும் வாழ்க்கை முறையும் குலதெய்வ அருளுக்கு மிகவும் முக்கியமானதாகும். நாம் நேர்மையாக, ஒழுக்கமாக வாழ வேண்டும். பொய் பேசுவது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது, அநியாயமான வழிகளில் பணம் சம்பாதிப்பது போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் குலதெய்வம் நம்ம குடும்பத்தின் காவலன் என்று நம்பப்படுவதால் நாம் தவறான செயல்களில் ஈடுபட்டால் அதன் அருள் குறையும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை இருக்க வேண்டும். அடிக்கடி சண்டை, கோபம், தகராறு இருந்தால் அந்த வீட்டில் நல்ல சக்தி நிலைக்காது. அதனால் வீட்டின் சூழ்நிலையை சுத்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருப்பது மிகவும் அவசியம். குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் சரியான நேரத்தை அறிந்து செல்லவும் முக்கியம். பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் செல்வது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. குடும்பத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு, புதிய வீடு புகுதல் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு முன்போ அல்லது பிறகோ குலதெய்வத்தை வழிபடுவது நல்ல பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. புதிய முயற்சிகள் ஆரம்பிக்கும் முன்பும் குலதெய்வத்தை நினைத்து வழிபடுவது தடைகள் குறைய உதவும். இந்த நேரங்களில் செய்யப்படும் வழிபாடு மனநம்பிக்கையையும் உறுதியையும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சில சூழ்நிலைகளில் குலதெய்வ கோயிலுக்கு செல்லாமல் இருப்பதும் அவசியம். குடும்பத்தில் மரணம் அல்லது சோகம் ஏற்பட்டவுடன் சில நாட்கள் கோயிலுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும். இது ஒரு மரபு முறையாகவும் மனநிலையை சமநிலைப்படுத்துவதற்கும் உதவுகிறது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு செல்லாமல் இருப்பதும் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதேபோல் மனதில் கோபம், துக்கம் அல்லது குழப்பம் இருக்கும்போது கோயிலுக்கு செல்வது தவிர்க்கப்பட வேண்டும். முதலில் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு பின்னர் பக்தியுடன் செல்வது நல்லது. இவ்வாறு நம்பிக்கையுடனும் ஒழுக்கத்துடனும் குலதெய்வத்தை வழிபட்டால் அதன் அருள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. குலதெய்வம் என்பது நம்ம குடும்பத்தின் அடிப்படை பாதுகாப்பு சக்தி என்பதால் அதை மறக்காமல் மதித்து சரியான முறையில் வழிபடுவது நம்ம ஒவ்வொருவரின் கடமையாகும். இப்படி செயல்பட்டால் வாழ்க்கையில் அமைதி, முன்னேற்றம், சந்தோஷம் ஆகியவை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது.